அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நவராத்திரி கொலு வைத்தும் வைக்காமலும் எப்படி நாம இந்த நவராத்திரியில வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் முதல் நாள். இன்னைக்கு நீங்க எல்லாருமே கொலு வருடம் வைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அதையெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு எத்தனை படி நீங்க வைக்கணுமோ உங்ககிட்ட பொம்மைகளின் அளவை பொறுத்து படியை நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9, 11 அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொம்மைகளின் அளவை பொறுத்து வசதியை பொறுத்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு நீங்க எப்பவுமே வருடம் எத்தனை படிகள் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ புதுசா நாங்க கொலு வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. தாராளமாக நீங்க வைக்கலாம். ஆனா இந்த வருடம் வச்சுட்டு அடுத்த வருடம் எங்களால வைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து வைக்க வேண்டாம். இத கொலு வச்சா தொடர்ந்து வருடம் நாம கண்டினியூவா வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால உங்களால வருடம் வைக்க முடியும், எங்களால கொலு வச்சு நாங்க வருடம் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்க கொலு புதிதாக கூட வச்சுக்கலாம். சரிங்க, எங்களுக்கு கொலு வைக்கலாம் முடியாது, நாங்க வேலைக்கு போறோம், கொலு வைக்காம வேற எப்படியெல்லாம் நம்ம நவராத்திரிய வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. கொலு வைக்க முடியாதவங்க இப்படியும் நீங்க வழிபாடு செய்யலாம். ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, அதுல திரி போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊத்திட்டு நீங்க இந்த தீபத்தை ஏத்தணும். இத அணையா தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 நாட்களும், இந்த நவராத்திரியில் வரக்கூடிய 9 நாட்களுமே இந்த விளக்கு அணையாமல் அதுல நீங்க எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். இரவு நேரங்கள்ல நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம், தீபத்தை மலை ஏத்திட்டு அதற்கப்புறம் போய் தூங்குவோம். இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க அதுல அந்த அகல் விளக்குல நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊத்திட்டு போகணும். அப்பதான் நம்ம இரவு முழுவதும் அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த அகண்ட தீபத்தை ஏற்றி ஜோதி ரூபமாய் முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு செய்யலாம். பொதுவாக நவராத்திரியில முதல் 3 நாள் துர்க்கை அம்மனையும், 2வது லக்ஷ்மியையும், 3வது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாள் சரஸ்வதி தேவியையும் நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி இந்த முப்பெரும் தேவியருமே ஜோதி ரூபத்துல நமக்கு அருள் புரிவாங்க. நீங்க கொலு வைக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த அகண்ட தீபத்தை ஏற்றி நீங்க நவராத்திரி 9 நாட்களும் இப்படி வழிபாடு செய்து 10வது நாள் விஜயதசமி அன்று நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இது 2வது முறை. இப்போ 3வது முறையும் சொல்லிடுறேன். எங்களால் தீபமும் ஏற்ற முடியாது, நாங்கள் ஒரு 2 நாள் வெளியில எல்லாம் போயிடுவோம், அப்போ வீட்டில எல்லாம் அந்த அளவுக்கு ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறவங்க கலசம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். நீங்கள் கலசம் நம்ம எப்பவுமே செய்வோம் இல்லைங்களா, தண்ணியை வச்சு நீங்கள் கலசம் வைக்கலாம், அரிசி போட்டும் கலசம் வைக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன வசதியோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. பூ மட்டும் மாற்றி வச்சுட்டு ஏதாவது சின்ன ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் அன்றாடம் வழிபாடு செய்யலாம். இப்படியும் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய 9 நாட்களும் நம்ம கலசம் வைத்து வீட்டில் வழிபாடும் செய்வாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த முறையிலையும் நீங்கள் இந்த நவராத்திரியை வழிபாடு செய்யலாம். சரிங்க, எனக்கு இதுவும் முடியாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி, மீனாட்சி அம்மன் தான் இருக்குது, காமாட்சி அம்மன் தான் இருக்குது, மாரியம்மன் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு மகாலட்சுமி தான் வச்சுருக்கோம், எந்த அம்பாளினுடைய படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்களை சாத்திட்டு ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை வச்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு நீங்கள் இந்த நவராத்திரியை தாராளமாக வழிபாடு செய்யலாம். குறிப்பாக நீங்க கொலு வைத்தாலும் சரி, இல்ல அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறீங்கன்னாலும் சரி, இல்லையா கலசம் வச்சு வழிபாடு செய்யறோம், அதுவும் இல்லம்மா நாங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய போட்டோவை வச்சு தான் வழிபாடு செய்யறோம்னாலும் சரி, தினமும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுவது ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நீங்க தினமும் ஒரு 10 பாட்டா பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்ப இந்த நவராத்திரி அன்று வரக்கூடிய நாளைய தினத்தில் வரக்கூடிய நவராத்திரியில் நீங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த வருடம் வரக்கூடிய நவராத்திரிக்குள் நிச்சயம்
நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த முப்பெரும் தேவியரும் அதை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த 4 முறைகள்ல உங்களுக்கு நானும் வழிபாடு செய்ய சொல்லி இருக்கிறேன். இந்த 4 முறைகள்லையும் நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். கொழு தான் வைக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்கள் கொழு வச்சிருங்க. இல்லையா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் கொழு வச்சு சின்னதாக ஒரு 3 படியாவது நீங்கள் வைக்கிற முடிஞ்சால் வச்சுக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதை வருடம் வருடம் நீங்கள் இந்த நவராத்திரியை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி முடிகிறவங்க நீங்கள் கலசம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொழு வச்சு வழிபாடு செய்யலாம். எங்களால் கொழுவெல்லாம் வைக்க முடியாதுங்கிறவங்க கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த கொழுவுலேயே பார்த்தீங்கன்னா கலசமும் மேல் படியில் வைப்பாங்க. நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன், சரஸ்வதி, லட்சுமி இவங்க 3 பேருடைய உருவம் இருக்கும். அந்த 3ஓடு சேர்த்து நடுவில் கலசத்தையும் வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு எப்படி வழக்கம் இருக்குதோ கொழு வைப்பீங்களோ அந்த முறைப்படி கூட நீங்கள் வச்சு வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவராத்திரியில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயங்களை செய்யணும். நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். இந்த தாம்பூலத்தில் என்னெல்லாம் இடம்பெறலாம்? கட்டாயம் இருக்க வேண்டியது 2 வெத்தலை பாக்கு, பழம், ஒரு கன்னி பூவு, ஒரு பிளவுஸ் பிட்டு, 2 வளையல். இது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் புடவை வைக்கிறது, வேறு ஏதாவது கூட பழங்கள் சேர்த்திக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்கம்மா, நாங்கள் வெளி ஊரில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், இங்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் போகிற இடத்திற்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி போகும்போது இந்த தாம்பூலத்தை ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. அங்கு போகிறப்ப அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுங்க. இதை மாதிரியும் நீங்கள் தாம்பூலத்தை கொடுக்கலாம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வீட்டுக்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும். அப்படி நீங்கள் போகிற இடத்துல பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தாம்பூலத்தை கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமானது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பேனா, பென்சிலு, இது மாதிரியான படிப்புக்கு தேவையான நோட்டு புஸ்தகங்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது இன்னமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பளிக்கும். ஏன்னா இதில் நம்ம சரஸ்வதி தேவியையும் நம்ம வழிபாடு செய்கிறோம். ஆக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மாதிரி செய்யும் பொழுதும் நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது. இன்னொன்று, அன்னதானம். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வரவழைச்சி நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், சுண்டல் செய்யலாம், லெமன் ரைஸா அது செய்யலாம், புளி சாதமாக அது என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அன்னைக்கு நெய்வேத்தியமாக அதை நம்ம சுவாமிங்களுக்கு படைச்சிட்டு பிரசாதமாக வீட்டிற்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.